டீம் சார்பாக நீங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்து சர்வதேச விதைகள் தினம். இந்த தினத்தை வந்து பதினோரு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கொண்டாடுவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சர்வதேச விதைகள் தினம் அப்படின்றது வந்து 2019ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடைபிடிச்சிட்டு வரோம். இது எதுக்காக கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்றத ஒரு முக்கியத்துவத்தை ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம கொண்டாடிட்டு வரோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இன்னும் முக்கியமானது என்னன்னா உணவு, உடுக்க, உடை, இருக்க இருக்கிறது. இது மூணும் வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறோம். இதில் முதன்மையாக இருக்கிற உணவு அப்படின்றது எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? ஒரு விதை. அந்த விதையிலேருந்து நம்மளுக்கு வந்து செடியாவோ இல்லை கொடியாவோ மரமாவோ வந்து அதுலேருந்து கிடைக்கிற காய்களோ கனிகளோ நம்மளுக்கு வந்து உணவாக இருக்குது. அப்படி வந்து இத்தகைய செடி கொடி காய்கள் வர்ற அந்த விதையை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ வந்து விதைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரசாயனமோ அந்த மாதிரிலாம் செஞ்சு பாதுகாத்து விடக்கூடாது. இயற்கை முறையில் எப்படி நம்மளால் பாதுகாக்க முடியும்? எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம், வேப்ப இலை, நொச்சித்தழை, அப்புறமேட்டு வந்து மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம பாதுகாப்போம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது வழியாக தான் போகணுமே தவிர நாம் வந்து செயற்கை மூலயமா பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த விதையோட தரத்தையும் அதோட விதைப்பு திறன் இருக்குங்களா அதையும் சீர்குலைக்கக்கூடாது. விதையோட தரத்தை வந்து நம்ம எந்த வித கேடு விளைவிக்காமல் நம்ம நல்ல வகையில் இயற்கை முறையில் விதையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் சர்வதேச விதைகள் தினத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.